இறந்து போன இங்க ஒரு பொண்ணு, "நீ யாருக்குமே நான் கவலைப்பட வேணாம்" அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா மேக்கப் பண்ணிக்கிறா. இந்த இறந்து போன பொண்ணோட கடைசி ஆசை என்னன்றது தெரிஞ்சுட்டு, அந்த ஆசைய நிறைவேத்துற பொறுப்புல தான் நம்மளோட ஹீரோயினும் இருக்காங்க. சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு கேன்சரும் வந்து அவளோட தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அதனால இவ ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களேன்னு சொல்லி தலையில ஒரு விக் வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவா. இந்த மாதிரி சமயத்துல குரூப்பா சில பசங்க வந்து இவ தலையில இருக்கிற விக் எடுத்து இவள பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல இவள கிண்டல் பண்றத பார்த்த ஒரு பையன் வேகமா வந்து அவங்க எல்லாரையும் திட்டினது மட்டும் இல்லாம இந்த பொண்ணையும் காப்பாத்திடுறான். அன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு அவன் மேல ரொம்பவுமே ஆசை வந்து அவனுக்கு தெரியாமயே அவனையே பாத்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கேன்சரால இவ இறந்து போயிடுவா அப்படின்ற விஷயம் இவளுக்கும் தெரியும். இருந்தாலுமே இவ ஒரு லவ் லெட்டர் எழுதி எப்படியாவது கடைசியா அந்த பையன் கிட்ட குடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவளோட லாபில வச்சிருப்பா. ஆனா கடைசியில அதுக்குள்ள இவளுக்கு உடம்பு சரியில்லாம போய் இவளும் இறந்து போயிடுறா. இவளோட ஆசையை நிறைவேற்றதுக்காக நம்மளோட ஹீரோயினும் இவளோட ஸ்கூலுக்கு போய் அவளோட லாபி ஓபன் பண்ணி அதுல இருந்த லெட்டரை கொண்டு போய் அந்த பையனோட லாபில வைக்கிறாங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, "நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நான் படிப்புக்காக வேற ஒரு ஊருக்கு போறேன், சீக்கிரமா உன்னை வந்து மீட் பண்றேன்" அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி அதுல வச்சிருப்பா. அந்த லெட்டரை நம்ம ஹீரோயினும் கொடுக்கவும் அந்த லெட்டரை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல இன்னொரு சர்ப்ரைஸும் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, இந்த சர்ப்ரைஸ நம்ம சந்தோஷமா நினைக்கிறதா இல்ல சோகமா நினைக்கிறதானே தெரியல. ஏன்னா அந்த பையனும் இவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதியிருப்பா. அந்த லெட்டர்ல கண்டிப்பா அவனும் இவள லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பா. இருந்தாலுமே அதுக்கான பயன் ஒண்ணுமே இல்லாதனால அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த இறந்து போன பொண்ணோட போட்டோக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அங்க வச்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நமக்கு பிடிச்சவங்க கூட நம்மளோட கடைசி மூச்சு வரையும் சந்தோஷமா வாழணும். அப்படிதானே? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.